அவர் போவாராம் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு. ராஜா கிருஷ்ணதேவராயன் அரண்மனைக்கு போவாராம். அங்கே திருமலம்மாவுடைய அந்த அந்தர்கிரகத்துக்கு போவார். அவகிட்ட போய் சொல்லுவாராம், நமஸ்காரம், சௌக்கியமா இருக்கேடா அப்படின்னு கேட்பாராம். எப்போவுமே இந்த வியாபாரிகள்லாம் ஸ்வீட்டாக பேச தெரிஞ்சுக்கணும். சுள்ளு புள்ளுன்னு விழுந்தா அந்த செட்டியார்கிட்ட போகாத, சுள்ளு புள்ளுன்னு விழுவர், வியாபாரம்லாம் சரியாக பண்ண மாட்டேன்னு சொல்லி விட்டுருவா. அதனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாராம். பண்டிதக பிரிய பாஷணக, நாரதரோட அம்சம் தானே, அதனால் வார்த்தைலாம் எனிவே சினிமையாக தான் இருக்கும். ஜஸ்ட் சேயிங். அப்போது அங்கே போவார். அவர் பார்த்து சொன்னாராம், யாருக்கும் வியாபாரம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் வியாபாரம் பண்ணுவேன். மூக்குத்தியை பாருங்கோ, இது எந்த விதமான இந்த 22 கேரட் 18 கேரட்லாம் ரொம்ப சும்மா, இது 120 கேரட் டைமண்ட் பாருங்கோ, எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கோ, BIS ஹால்மார்க் டைமண்டு பாருங்கோ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட பெட்ரூமுக்கு லைட்டே தேவையில்லை, அப்படியே அந்த மூக்குத்தியே போகிறோம், எல்லாமே பிரகாசமாக ஆகிடும். இது பாஸ்கராபரணத்தோடையும் இன்னும் பிரைட்டானது அப்படின்லாம் சொல்லி மார்க்கெட்டிங் செம்மையாக பண்ணுவாராம். மார்க்கெட்டிங்கை பார்த்த உடனே இவர் சொல்கிறா அந்த மாமி திருமலம்மா, பிரமாதமாக இருக்குது, இதுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்டாலும். உங்கள் கிட்டல நான் விலை பார்ப்பேனா, ஒரே நிமிஷம் ராஜா கிட்ட கொஞ்சம் வேலையாக பேசணும்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் பைசா பற்றி கவலைப்படாதீங்கோ, உங்கள் ஆத்துக்கார்கிட்ட போய் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். போனாரா. ஆனால் ராஜாவுக்கு கோபம் வர வேண்டாமோ, என்னுடைய மகாராணி கிட்ட போய் ஏதோ ஒரு பெருசாக அழகாக ஏதோ ரொம்ப காஸ்ட்லியான மூக்குத்தியை கொடுத்துட்டு வந்து என் கிட்ட வந்து அதுக்கு பைசா கேட்குறியா, என்னையா நியாயம்னு கேட்க வேண்டாமோ. ஆனால் அவரை பார்த்தா அந்த மாதிரி தோணவே தோணாதான். அப்படியே மந்தஹாச முகமாக வருவாராம். அவரை பார்த்த உடனே வச்சுக்கோங்களேன், 1 கோடி தானே வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாராம். இப்படி கொச்சின் மகாராஜாவோட, விஜயநகர சாம்ராஜ்ய பன்னரோட, மைசூர் மகாராஜாவோட இவாளோடலாம் பெரிய டைஅப் வச்சுருந்தாராம் அவர். இந்த மாதிரி டைஅப்பில் தான் அவருக்கு 1 கோடி இல்லை 9 கோடி நவகோட்டி நாராயணன்னே பேர்.